நம்ம உடம்புல 60% மேல தண்ணி தான் இருக்கு. நம்மள பலரும் தாகம் எடுக்கும்போது மட்டும் தான் தண்ணி குடிக்கிறோம். உங்களுக்கு தாகம் எடுக்குது அப்படின்னாலே உங்க உடம்பு டீஹைட்ரேட் ஆச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா தாகம் மட்டும் கிடையாது, இன்னும் சில அறிகுறிகள் மூலமா உங்க உடம்பு அதுக்கு தண்ணி தேவைங்கிறத கேட்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், சிறுநீரோட நிறம் மாறுறது. உங்க சிறுநீர் அடர் மஞ்சள் நிறத்துல வெளியேறினா நீர்ச்சத்து உங்க உடம்புல மிக குறைவா இருக்குன்னு அர்த்தம். சிறுநீரகங்களுக்கு அதிக அழுத்தம் ஏற்படுறத இது குறிக்குது. அடுத்தது, வாய் உலர்தல் மற்றும் வாய் துர்நாற்றம். உடல்ல நீர் குறைஞ்சா உமிழ்நீர் சுரக்கிறது குறையும். இதனால உங்க வாயில பாக்டீரியாக்கள் பெருகி துர்நாற்றம் ஏற்படும். அடுத்து, திடீர் சோர்வு மற்றும் தலை சுற்றல். ரத்தத்துல நீரின் அளவு குறையும் போது ரத்த அழுத்தம் குறையுது. இதனால மூளைக்கு போற ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு திடீர்னு உடல் சோர்வாவோ தலை சுற்ற மாதிரியோ உங்களுக்கு தோன்றும். அடுத்து, தோலோட நெகிழ்வுத்தன்மை குறையிறது. உங்க கையோட பின்புற தோலை லேசா கிள்ளி அப்படியே விட்டு பாருங்க. அது உடனே பழைய நிலைக்கு திரும்பல அப்படின்னா உங்க தோல்ல போதிய ஈரப்பதம் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து, தசைப்பிடிப்பு. வெயில் காலத்துல உடம்புல நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் குறையறதால தசைப்பிடிப்புகள் மற்றும் வலிகள் உண்டாகும். இதுக்கு தீர்வு என்ன? வெறும் தண்ணி குடிக்கிறது மட்டும் போதாது, உங்க உணவு முறையிலையும் சில மாற்றங்களை செய்யணும். தினமும் காலையில 3-4 லிட்டர் தண்ணி குடிங்க. இளநீர், மோர், எலுமிச்சை சாறு போன்ற இயற்கை பானங்களை எடுத்துக்கோங்க. தர்பூசணி, வெள்ளரிக்காய் போன்ற நீர்ச்சத்து அதிகம் உள்ள பழங்களை உணவுல சேர்த்துக்கோங்க. முக்கியமா உடற்பயிற்சி செய்யும் போது உடல்ல இருந்து வெளியேற எலக்ட்ரோலைட்டுகளை ஈடு செய்ய மறக்காதீங்க. தண்ணீர் அப்படிங்கிறது தாகத்தை தீர்க்க மட்டுமில்ல, உங்க உடலோட ஒவ்வொரு செல்லும் உயிர் வாழ தேவையானது. இந்த அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சாலும் உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. நன்றி.